திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறுன்னா திரு விஜய் அவர்களோட தாவேகா கட்சியை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மனைவி அவங்க குறித்து ஐட்டம்னு எழுதுறாங்க புகைப்படத்தை போட்டு. ஆனா உங்க மனைவியை குறித்து உங்க கட்சி சொந்த ஐடியை வச்சு எழுதுனவன நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய தங்கைகளுக்கு ஒண்ணுன்னா களத்திற்கு வரக்கூடியவர் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்ல வீடியோஸை இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது விஜய் அப்படிதானே செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நேத்திக்கு எங்க போனேன், ஒரு 19 வயது என்ன பாவம் ஒரு பால் வியாபாரம் பண்ற ஒரு விவசாயியோட மகன் வந்து இறந்து போனான். எதுக்கு வந்தா? உன் கூட்டத்துக்கு வந்தா பைக்ல அடிபட்டு மூளையில அடிபட்டு செத்து போனான். அந்த சாவுக்கு நீ வந்தியா? விஜயினுடைய ஆதரவாளர்கள் விஜய் கட்சியினர் அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் ஃபெலிக்ஸினுடைய மகள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப ஸ்டாலினை கூட தான் அப்பான்னு சொல்றாங்க. அப்ப அவரையும் ஏதாவது சொல்லி பேச முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. இப்ப ஸ்டாலின் கூட தான் வந்து அவர்கள் அப்பான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது அப்படி பேச முடியுமா? அவங்க உறவுகளை வச்சு அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் a very common thing. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு கீழ்த்தரமா உட்கார்ந்து ஒரு பல்கரா ஒரு பெண்ணியத்துக்கு எதிராக வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளோட படுக்கைகளை பகிர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருவருக்கத்தக்க வகையில் பேசியவர்கள் தான் இந்த ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கர். இப்ப நான் வந்து பெண்களை பேசிட்டேன், பெண் போலீஸை பேசிட்டேன் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு இவங்க இந்த எலிசபெத் அவங்களுடைய மகள் உள்ள பாஞ்சிட்டு அது வேற வழக்கு, டோட்டல் வழக்கு, அது வேற இது வேற அப்படின்னு. இல்லம்மா, இப்போ என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. அந்த கான்டெக்ஸ்டே வேற, அவர் பேசுனதே வேற. இவங்கெல்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறதுக்கோ இல்ல பொன்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கோ இவங்களுக்கு தான் எந்த விதமான அடிப்படை அருகதையும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், தற்போதைய சமூக செயல்பாட்டாளர், மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்து வெடித்திருக்கிறது. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி பொன்ராஜ் அப்துல் கலாமினுடைய ஆலோசகராக இருந்தவர், அப்துல் கலாம் பெயரில் ஒரு தனி கட்சியையும் ஏற்கனவே அவர் வந்து வச்சிருந்தாரு. அவர் வந்து பேசிய ஒரு வீடியோ இன்றைக்கு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா ரசிகர்கள் அல்லது விஜயினுடைய ரசிகர்கள் கூட்டம் வந்து 2 பொண்டாட்டி கட்டுவான், வந்து எங்கள் அண்ணன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, பொண்டாட்டி கட்டக்கூடாதா அப்படின்னு இது போன்ற, அப்புறம் வந்து நான் எங்கள் அண்ணன் கூப்பிட்டா நாங்கள் வந்து அக்கா தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம், இப்படி அறிவியலித்தனமாக தற்குறித்தனமாக பேசக்கூடிய ரசிகர்களை விபச்சாரிகள் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். இப்போ இதை ஒட்டி இன்றைக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு போய் விஜய் ஒரு புகார் கடிதம் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சமூக வலைதள பக்கத்தில், எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது, இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரக்குறைவான சொல்லனான வார்த்தையால் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சித்திருக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்கள். இவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிற திமுக அரசின் மீதும் வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு, தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறீங்க, தாய் குலத்தையே இழிவுபடுத்தியிருக்கிறீங்க, இதனால் திமுக மண்ணை கவ போவது உறுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. டிஜிபி ஆஃபீஸ்லையும் போய் புகார் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அறிக்கை டிஜிபி ஆஃபீஸில் அவரே நேரடியாக சென்று புகார் கொடுத்தது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசியது முற்றிலும் வந்து தவறு. அதை நம்ம வந்து சரின்னு நம்ம வந்து எந்த விதத்திலும் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே வந்து விரும்பலை. அதே நேரத்தில் சேம் டைம் திரு விஜய் அவர்கள் நீங்கள் கூறியது போலவே 8 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 8 நாள் கழிச்சு இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ பூதாகரமாக ஆக்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மின்னஞ்சலில் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இவங்க தான் சொல்லுவாங்க, அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூட்டிடும், எங்கள் அண்ணன் வந்தால் ரோடே வந்து ஸ்தம்பிச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அண்ணன் இப்போ வராரு, ஏன் ரோடு வந்து ஸ்தம்பிக்கல, இப்போ போகிறாரு டிஜி அலுவலகத்துக்கு வந்து போகிறாரு. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, அரசியல் வந்து பின்புலம் இருக்குது, இதில் வந்து முழுக்க வந்து ஒரு அரசியல் வந்து இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறுன்னா திரு விஜய் அவர்களோட
தாவேகா கட்சியை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மனைவி, அவரோட காதல் திருமணம் பண்ணி அவரோட 27 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய மனைவி, 2 அழகான குழந்தைங்களை பெற்ற ஒரு மனைவி, ஒரு ஈழ பெண்மணி, அவங்க குறித்து ஐட்டம்னு எழுதுறாங்க புகைப்படத்தை போட்டு. இதாவது வந்து அந்த காணொலி வந்தது 8 நாள் கழிச்சு நீங்க ரியாக்ட் பண்றீங்க, ஓகே ஃபைன். ஆனா உங்க மனைவியை குறித்து உங்க கட்சி சொந்த ஐடியை வச்சு எழுதுனவன நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்து மோசமா மிக கேவலமா எழுதுறாங்க இல்லைங்களா? வாடகையா வந்து நிறைய நீங்க ஆட்களை வச்சு எழுதுறீங்க. அதே இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப அந்த சொன்ன சகோதரி திரு பொன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சகோதரிகள் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்து தங்கச்சியா இருப்போம், நாங்க மனைவியா கூட இருப்போம், குப்பை பெருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவ்வளோ கீழ்த்தரமா வந்து சுகாதார பணியாளர்கள் வந்து அவ்வளோ கீழ்த்தரமா பேசும்போது இந்த விஜய் எங்க போனாரு, இந்த விஜய்க்காக பேசுறவங்க எங்க போனாங்க, இதை வந்து கேட்கணும். இப்ப இன்றைக்கு விஜய் வந்து என்னுடைய தங்கைகள், என்னுடைய அக்காக்கள், என்னுடைய அம்மாக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றவரு, இப்படி அவர்களுடைய ரசிகர்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி உறவு தான் உங்களுக்கும் எனக்குமான உறவு, நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டித்து இருக்க முடியும்ல? ஏன் விஜய் வந்து கண்டிக்கல? என்ன காரணம்? விஜய் பாத்தீங்கன்னா ஒரு நாசிஸ்ட் மனநிலை கொண்டவர், ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டொழுங்கு, ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் வந்து சுத்தமா அறவே இல்லாத ஒரு அறவேக்காடுத்தனம் சார்ந்த அறவேக்காடு தான் வந்து விஜயே பாத்தீங்கன்னா. இதெல்லாம் ரசிக்கிறவரா விஜய்? உண்மையிலே ரசிகர். அதுதான் நாசிஸ்ட் நான் வந்து சொன்னேன். ஒரே ஒரு ஒற்றை வரியில நான் நாஸ்டின்னு சொன்னது அதுக்காக தான் நம்ம வந்து சொன்னோம். ஏன் அப்படின்னா விஜயோட இமேஜ் வந்து இங்க சரிஞ்சு போய் கிடக்குது. மனைவியோட விவகாரத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து கேட்டு போறாங்க, நீ கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ கோர்ட்டுக்கு போவியா, நான் வந்து பப்ளிக்கா கூட்டு வரேன் திருஷாவன்னு சொல்லிட்டு பொது நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டு வர்றாரு. கல்பாதி அகோதனம் வந்து திருமணத்துல வந்து எல்லாரும் முன்னாடி வந்து பிரகடனப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சை வந்து ஓயவே இல்லை. விஜய்க்கு எதிராக அவரோட ரசிகர்களே வந்து வெகுண்டு எழுறாங்க, அண்ணா முட்டு கொடுத்தது போதும்னா நாங்க உங்களை விட்டு விலகிறோம் அப்படின்னு கழுவி ஊத்துறதுனால என்ன பண்ணது தெரியாம, இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம இருந்த விஜய்க்கு 8 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ தற்செயலா பார்த்துட்டு இப்ப இதுல இருந்து நம்ம என்ன அரசியல் பண்ண முடியும்னு ஒரு கீழ்த்தரமான வேலையை விஜய் வந்து செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா திரும்பவும் விஜய் இந்த திருந்தவே இல்லை. திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்பைல வந்து ஒரு வளைகாப்பு விழால அட்லி அவங்களோட மனைவியோட வளைகாப்பு விழாவில் நீங்க போய் கலந்துக்கிட்டதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அங்க வந்து மாறுது. இதெல்லாம் வந்து திசை திருப்பத்துக்காக ஒரு கேவலமான பச்சோந்தித்தனமான நாடகமா தான் இதை வந்து பாக்குறோம். விஜய் சட்டத்தின் முன்னால இதை வந்து சரியா நடத்துகின்ற ஒரு நபரோ இல்ல சட்டத்தின் முன்னால் வந்து கட்டுப்படுகிற நபரோ வந்து கிடையாது. இல்ல இதுல இன்னொரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுது இல்லையா? இன்றைக்கு கூட டிவிக்கு ஐடிவிங் வந்து எல்லாரும் பாருங்க, விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய தங்கைகளுக்கு ஒண்ணுன்னா களத்திற்கு வரக்கூடியவர் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்ல வீடியோஸை இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது விஜய் அப்படிதானே செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவரே டிஜிபி அலுவலகத்துக்கு வந்ததை அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும். இப்போ விஜய் வந்து இன்னைக்கு ஓடி ஓடி வராரு இல்லைங்களா டிஜிபி அலுவலகத்துக்கு. இப்போ வந்து அவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க, பெண்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றல. நேத்திக்கு எங்க போன ஒரு 19 வயது என்னன்னு பாவம் ஒரு அப்பாவி, ஒரு ஏழை விவசாயி, பால் வியாபாரம் பண்ற ஒரு விவசாயியோட மகன் வந்து இறந்து போனான். எதுக்கு வந்தா? உன் கூட்டத்துக்கு வந்தா பைக்ல அடிபட்டு மூளையில அடிபட்டு செத்து போனான். அந்த சாவுக்கு நீ வந்தியா இல்ல அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சா, ஒரு கண்டனம் தெரிவிச்சா, ஒரு கண்ணீர் சிந்தனையா? ஆனா இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக அயோக்கியத்தனமா வந்து இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துல வெக்கமே இல்லாம வந்து படிக்கட்டு ஏறி உனக்கு மனசாட்சி இருக்கா? நீதான் அரசியல்வாதி. எந்த ஒரு உதவியுமே செய்யலையா? அன்பில் மகேஷ் தான் போய் பார்த்தாரு, எல்லா உதவியும் வந்து செஞ்சதா கேள்விப்பட்டோம். ஏங்க ஒரு கூட இருந்த மாவட்ட செயலாளர் இறந்து போனது சஜின்னு சொல்லிட்டு நெல்லை சஜி இறந்து போனாங்க. 25 ஆண்டுகள் வந்து விஜயோட இருந்தவருங்க. ஒரு கண்ணி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மாலை போடல, ஒரு அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நிர்கதியா நடுரோட்ல தாங்க நிக்குது. அவ்வளோ தர்மசீலர் தாங்க விஜய். எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டப் டிராமா மட்டும்தாங்க. இது வந்து அரசியலுக்காக முழுக்க திமுகவை வந்து பழி வாங்கணும், திமுக வந்து திட்டினாதான் இங்க வந்து ஓட்டு விடும், தன்னோட எஜமான் வந்து கோச்சிப்பாரு, பிஜேபி கோச்சின்னு தான் இங்க திமுக கடிச்சு வைக்கிற நீ. அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? திரு விஜய் அவர்கள் திரு பொன்ராஜ் அவர்கள் குற்றம் சொல்லிட்டோம், நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இதில் திமுக எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு, நியாயமான ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம கேட்கல, இது ஊடகங்கள்ல வந்து எழுதுறாங்க, அவரோட ரசிகர்களே இன்னைக்கு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, எங்க கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்கன்னா செந்தில் பாலாஜி காரணம், திமுக காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சொந்த வாழ்க்கையில அவங்க வந்து நீ செய்த அட்டூழியங்கள் தாங்க முடியாம அவங்களுக்கு வந்து ஒரு அரகண்டு மனநிலையில அவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்பட்டிருக்க, அவங்க வந்து உன் கொடுமை தாங்க முடியாம உன்னோட வாழ்ந்தது போதும்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்கறாங்க, மியூச்சுவலா பேசுறாங்க. நீ ஒத்து வரல, விஜயோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் காரணமா. ஆமா, அப்படி வந்து நீ வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்க, நீ எப்படியாவது எக்கேட்டா கட்டி போடான்னு சொல்லிட்டு குழந்தைகளை காப்பாத்துக்க அவங்க வந்து நியாயமான முறையில கோர்ட்டுக்கு போறாங்க. அதையும் யாரு பொது வெளியில இவங்க தான் வெளியிடுறாங்க. ஆனா நீங்க திருப்பியும்
அதுக்கும் என்ன சொல்றீங்க, திமுக தான் சதி பண்ணுச்சு, சங்கீதா அவர்களை இயக்குறது திமுகன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா திரு பொன்ராஜ் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அப்துல் கலாம் லட்சியம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து வச்சிருக்காரு. அவரை வந்து திமுக தான் வந்து இதை பேச வைக்குது, திமுக ஏன் இதை வந்து கண்டனம் வந்து தெரிவிக்கல, திமுக வந்து இவர் அடக்கி வைக்கணும்னு சொல்றதெல்லாம் இதுதான் சொல்றேன். இது வந்து மோசமான ஒரு மனநிலை. எது பண்ணாலும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லையா? திமுக எங்க சம்பந்தம் இருந்தது பொன்ராஜுக்கும் திமுகவுக்கும்? சரி, நான் என்ன சொல்றேன்னா பொன்ராஜுக்கும் திமுக எங்க சம்பந்தம்? திமுக வந்து உறுப்பினரா இருக்காரா இல்ல திமுக அவர் வந்து வேட்பாளராக இருந்திருக்காரா? ஒரு புகைப்படத்தை எடுத்து போடுறாங்க. அவர் பொன்ராஜ் அவர்களோட திருமணத்துல அவங்க வீட்டு விசேஷத்துல முதல்வர் வந்து கலந்துக்கிட்டார். அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு அவர் திமுக காரன் சொல்றேன். ஏன்டா விஜய் கூட தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு, அதுக்காக எல்லாரும் வந்து விஜயோட கட்சின்னு சொல்ல முடியுமா? நம்ம இதெல்லாம் சொல்றேனே, இது வந்து திட்டமிட்டு விஜய் வந்து களத்துல எதுவுமே இல்லைன்றதுனால திமுக மேல பழிய போட்டு விஜய் வந்து தப்பிக்கிறதான வேலைகள் சரி. ஏன்னா அவருக்கு வந்து அந்த இமேஜ் வந்து சரிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கு கரூருக்கு முன்னாடி இந்த இமேஜ் இன்னைக்கு வந்து கிடையாது. அந்த இமேஜை மீட்டெடுக்கிறதுக்கு திமுக மேல பழிய சுமத்தி அவர் வந்து ஒரு நல்லவர் போல காமிச்சிக்கிறது உள்ளபடியே ரொம்ப வந்து வெக்கக்கேடான விஷயமா பாக்குறோம். இப்ப இதுல செங்கோட்டையன் வந்து சொல்றாரு, நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போகிறவர் இன்றைக்கு அவரே வந்து புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பில்டப்லாம் வந்து கொடுத்து பேட்டி கொடுக்குறாரு. இல்லைங்க, இது வந்து ஒரு அபியூஸா நம்ம வந்து பாக்குறோம். இதை வந்து பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நீ வந்து பாச்சாத்தியில எவ்வளவு கொடூரம் வந்து பண்ண, எவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்க. இதே செங்கோட்டையனை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியில இருந்தும் சரி அமைச்சர் பதவி கொடுக்காம தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா இதே பாலியல் புகார்ல சிக்கினவர் தான் இந்த செங்கோட்டையன். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக, சொந்த மனைவிக்கு எதிராகவும் சரி, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்க விஜய் தான் இன்னைக்கு வந்து நல்ல மாதிரி இந்த விஷயத்துல பேசுறது உள்ளபடியே நமக்கு வந்து வேதனை. விஜய் ஒரு பக்கம் டிஜிபி ஆபீஸுக்கு போறாருன்னா இன்னொரு புறம் சோசியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் விஜயினுடைய ஆதரவாளர்கள், விஜய் கட்சியினர் அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ரெட்பிக்ஸை சார்ந்த எலிசபெத் அப்படின்றவங்க, அதாவது ஃபெலிக்ஸினுடைய மகள். ஃபெலிக்ஸ் வந்து தேசிய செய்தி தொடர்பாளராக வெற்றி கழகத்தில் இருக்கிறாரு, டிவிகேல. அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு பேட்டி பேசி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து எலிசபெத் ஃபெலிக்ஸினுடைய மகள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப ஸ்டாலினை கூட தான் அப்பான்னு சொல்றாங்க, அப்ப அவரையும் ஏதாவது சொல்லி பேச முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. இப்ப ஸ்டாலின் கூட தான் வந்து அவர்கள் அப்பான்னு சொல்றாங்க, அப்ப நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது அப்படி பேச முடியுமா? அவங்க உறவுகளை வச்சு அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் a very common thing. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லம்மா, இப்போ என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. இப்ப வந்து பேசுறாரு இல்லைங்களா, ஃபெலிக்ஸும் சரி அவங்க மகளும் சரி. அந்த பொண்ணு பாவம் ஜெர்மனி எல்லாம் படிச்சுட்டு வந்துன்னு சொல்லிட்டு என்னத்தை படிச்சு வந்து நமக்கு தெரியல, இவ்வளவு கீழ்த்தரமா உட்காந்து ஒரு வல்கரா ஒரு பெண்ணியத்துக்கு எதிராக வந்து அந்த பேசிட்டு இருக்கு. ஏன்னா திருமதி சங்கீதா அவர்கள் குறித்து அவ்வளோ அவதூறா வந்து பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கிய சதீஷ் என்ன அயோக்கிய சதீஷ் வச்சு இதே வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் ஒரு காணொலி வந்து வெளியிட்டாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவ மதத்துல வந்து டைவர்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஷாலினி கிட்ட வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் வந்து போனோன்றது அவ்வளோ தரக்குறைவா, அவ்வளோ அருவறுக்கத்தக்க முறையில் ஒரு பெண்ணியத்தை கண்ணியத்தை குறைத்து பேசுகிற இவங்க வந்து ஒரு ஊடகவியலாளர் சொல்றது உள்ளபடியே நமக்கு வந்து அசிங்கமா இருக்கு, அருவறுப்பா இருக்கு அவங்க பேசுகின்ற கருத்துக்கள். அதையே தான் இன்னைக்கு வந்து மகளும் தந்தையும் வந்து இது தொடர்ச்சியா வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த உத்தமர் வேஷம் போடுகின்ற இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓஏ பெண்கள் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்கள வந்து பெரும்பாலும் வந்து கைம்பெண்களா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த கைம்பெண்கள் வந்து நீதிபதிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கீழ்த்தரமா பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வச்சு பேட்டி எடுத்த இந்த ஒழுக்க சீலர் தான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுக்காக தான் முதல்ல சவுக்கு சங்கர் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆமா, சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கீதான்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட தோழின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு நேர்காணல் பண்றாரு இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு பெண்களை சப்ளை பண்ணி தீர்ப்புகளை வந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்டி வந்து இருக்கும். ரொம்ப அருவறுப்பா இருக்கும், ஆபாசமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு வந்து பதியப்பட்டது. அதுக்கு வந்து முன்ஜாமீன் வந்து வாங்கியிருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வீடியோவும் டெலீட் பண்ணார், வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டு ஆளு அப்ஸ்காண்ட் ஆனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அதே சவுக்கு சங்கத் அவரோட சக தோழனோட திருப்பி இன்னொரு முறை வந்து பேசுறாரு. காவல்துறையில இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி அடையிறதுக்காக காவல்துறை அதிகாரிகளோட படுக்கைகளே பகிர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருவறுக்கத்தக்க வகையில் பேசியவர்கள் தான் இந்த ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். இவர் பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஐ திங்க் வந்து தலைமறைவா இருந்தவரை டெல்லியில இருந்து எடுத்தணும்.
இந்த மாதிரி இருந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் இதே தான் எல்லாருமே இன்னைக்கு அவங்க மகளும் பண்றாங்க. நீதித்துறையில உள்ள பெண்கள், காவல்துறையில உள்ள பெண்கள், நீதிபதிகள் குறித்து எல்லாரு குறித்தும், திருநங்கைகள் குறித்து எல்லாரு குறித்தும் வந்து இழிவா சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் ஒன்னாதான் சேர்ந்து பேசுறாங்க. ஜெயிலுக்கு போனாங்க. இந்த ரெட்பிக்ஸ் வந்து ஊடகம் மன்னிப்புல அவங்க மனைவி பேர்ல மன்னிப்பு கேட்டாரு. ஆமா, ஃபெலிக்ஸ் அவரு ஜெயிலுக்கு போறாரு. திமுக என்னை பழி வாங்குகிறது. விஜய் இன்னைக்குதான் பண்றாரு எல்லாத்துலயும் திமுகவை. இவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. இவர் ஆபாசமா பேசி ஜெயிலுக்கு போறாரு. திமுக பழி வாங்குகிறது, என் மீது போர் தொடுக்கிறது, ஜெயிலுக்கு போறாரு. இந்த பக்கம் அவருடைய மனைவி அவங்க பேர்ல மன்னிப்பு கடிதம், நான் எங்களை வந்து மன்னிச்சிருங்க. சிஎம்முக்கு தனியா வீடியோ போட்டு கதறது. இவர் வீரன் மாதிரி ஆபாசமா பேசிட்டு ஏதோ ஃபேரான மேட்டருக்கு ஜெயிலுக்கு போன மாதிரி துடிக்கிறது. இந்த பக்கம் அவங்க மனைவி வந்து முதல்வரே எங்களை மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு இந்த பக்கம் கதறது. இப்ப மீண்டுமே இந்த கரூர் ஸ்டாம்பைட்ல கூட இதே போல அவதூறு பரப்புனார். அதுக்கு திமுக முதல்ல ஆரம்பிச்சு ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தி வச்சு வெட்டினாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கிலே பாத்தீங்கன்னா இவரையும் வந்து ஒரு விட்னஸா அவதூறு பரப்பி அன்னைக்கு கைது பண்ணாங்க. உடனே வந்து பெயின்லெஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்து சொன்னாரு. உண்மையா பொய்யான்னு தெரியல. உடனே இவங்க இதே பெண், இதே எலிசபெத்தும் அவருடைய மனைவியும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கண்ணீர் விட்டாங்க. ஆமா, இது தொடர் நிகழ்வா அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு நாடகமோ அப்படின்றது கூட நமக்கு தோணுது. ஆனா இன்றைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா, இந்த வழக்கு குறித்து ஃபெலிக்ஸே பேச வர்றாரு. இப்ப நான் வந்து பெண்களை பேசிட்டேன், பெண் போலீஸை பேசிட்டேன் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு இவங்க இந்த எலிசபெத் அவங்களுடைய மகள் உள்ள பாஞ்சிட்டு அது வேற வழக்கு, டோட்டலா அது வேற இது வேற அப்படின்னு. இல்லம்மா, இப்போ என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. அந்த கான்டெக்ஸ்டே வேற, அவர் பேசினதே வேற. ஃபிளாஷ்பேக். இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழகை பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. இப்படி முட்டு கொடுக்குறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முன்னாடி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன பண்ணாரோ அதை தான் இன்னைக்கு அவங்க மகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது, கேடுகட்ட விஷயம். மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து வெக்கக்கேடானது. அவரே நான் வந்து தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அது வேற டேட், அது வேற. ஆமா, அவங்க வந்து அதை சொல்றேன்னா அவங்க அப்பா பண்ற தப்ப வந்து என்டாஸ் பண்றாங்க. உண்மையிலேயே நமக்கு உள்ளபடியே இவங்க எல்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறதுக்கோ இல்ல பொன்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கோ இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை அருகதையும் கிடையாதுன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.